ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. நமக்கு தெரியாமே நம்ம லைஃப்ல நிறைய நோ சொல்ல வேண்டிய இடத்துல, எஸ், ஆமா, நான் பண்றேன், அது செய்றேன், இது செய்றேன். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட வச்சு நான் பண்ணி தரேன். உங்ககிட்ட இல்லையா? நான் செஞ்சு தரேன், நான் செஞ்சு தரேன். என்னால முடியும், என்னால முடியும். இந்த எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, த பியூட்டி இஸ் த டஃபஸ்ட் பார்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. நோ சொல்ல கத்துக்கிறது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்க இல்லன்னு சொன்ன உடனே ஒரு வேளை மிஸ் ஆகிடுமோன்ற பயம். ஆனா இல்லன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு உங்க மென்டல் பீஸ் சேவ் ஆகும். ஓகேவா? இந்த மென்டல் பீஸ் பிஹைண்ட் திஸ் நோ இஸ் வெரி மச் பிக். அதாவது ஒரு விஷயம் நம்ம கமிட் பண்ணிருவோம். சரி, நம்ம பண்ணி தரேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம்னு வைங்களேன். இஃப் இட் இஸ் கெட்டிங் யூனோ அவங்க அத பேசி, அதுக்கு இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கமெண்ட் குடுக்கும்போது, இட் வில் ஹர்ட் அஸ். பட் த வேர்ட் நோ சேவ்ஸ் யுவர் லைஃப், சேவ்ஸ் யுவர் மென்டல் பீஸ். யூ டோன்ட் வாண்ட் டூ மேக் திங்ஸ் இன்டு இட். அத பத்தி யோசிச்சுட்டு, திங்க் பண்ணிட்டு, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு காம்ப்ளிகேட் பண்ணவே தேவையில்ல. ஹெல்பிங் இஸ் நைஸ், பட் ஓவர் ஹெல்பிங் இஸ் செல்ஃப் அபண்டன்ட். அது நம்மளோட மென்டல் பீஸ் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நோ சொல்கிறது ஈஸியா? யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆஃபீஸே எடுத்துக்கோங்க. ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டீங்க. யூ ஆர் இன் டு சம் ப்ராஜெக்ட் ஒர்க். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒரு ப்ராஜெக்ட் லீட் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சின்ஸ் யூ ஆர் அசிஸ்டிங் தட் பர்டிகுலர் பர்சன், அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் இன்டு தீஸ் ஒர்க்ஸ். எனக்கு இந்த வேலைலாம் இருக்குது. நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா வி ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் தட் ப்ராஜெக்ட். நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குண்டான ஓவர் பர்டன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வேர் யுவர் மேனேஜர் ஆர் யுவர் சுப்பீரியர் நீட்ஸ் டு டூ, அதை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படின்னா ஹவ் வில் யூ ஃபீல்? யூ சே ஓகே, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பிகாஸ் தட் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு யூ. ஓகே, யூ ஹாவ் அ கொலீக் விச் ஆஃப் எனி அதர் டிபார்ட்மெண்ட் இல்லை அதர் ப்ராஜெக்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். அதர் ப்ராஜெக்டில் இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், மச்சான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீ ஆர் ஷீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணு, எனக்கு இது புரியல, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. நீ என்ன சொல்லுவேன்? இரு மச்சான், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஹீல் நாக் யுவர் டோர் அகெயின். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பான். யூ வில் சே நெவர் நோ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக ஓகே, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். இந்த ஓவர் கமிட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வில் ஆல்வேஸ் ஃபீல் ஸோ ஸ்ட்ரெச். அதாவது அந்த மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ண வேண்டியது. வீக்கெண்ட் ஆனால் வீக்கெண்ட் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு அதை பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமான்னு கேட்க வேண்டியது. ஓகே, ஒரு அர்ஜென்ட் டாஸ்க் தான், நீங்கள் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப் தான், அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூல் சே ஓகே, நம்ம பண்ணுறோம், வி ஆர் கமிட்டட் டு தட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஹெல்ப் பண்ணணுன்றது நம்ம டெண்டன்சியில் உள்ளே வந்துருச்சு. இட் இஸ் டிஃபால்ட் இன் ஆர் சிஸ்டம். ஓகே, ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப்னு கேட்டு வராங்கன்னா ஓகே, அப்படியே ஞானி மாதிரி காந்தி மாதிரி போயிட்டு நின்று ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்துடுறோம். ஓகேவா? ஆனால் அந்த ஹெல்ப்பு ஒரு சில பேருக்கு தேவைப்படவும் படாது. அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹவ் யூ வில் கெட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ்? இப்போது நீ ஒரு ப்ராஜெக்டோ ஒரு விஷயத்தையோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போகிற அப்படின்னா, ஒரு சில பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் த பீப்புள் ஹூ யூ மோஸ்ட்லி ட்ரஸ்ட், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ போவ. ஏன்னா நீ அவங்க கேட்குறப்பெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. இதே நீ அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அந்த விஷயத்தில் பிஸியாக இருக்கேன், எனக்கு மீட்டிங் இருக்குது, கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன மழுப்பிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டெஃபினட்டாக எவ்ரி ஒன்ஸ் லைஃப்பில், எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ட் கண்டிப்பாக நடந்திருக்கும். நாட் ஒன்லி இன் தி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ். அந்த ஒரு அவுட்கம் வரதாக இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி ஒர்க், இட் மைட் பி இன் பர்சனல் லைஃப், இட் மைட் பி இன் ரிலேட்டிவ்ஸ், எனிதிங் இட் மைட் பி. கம்மிங் டு ரிலேட்டிவ்ஸ், நீ ஆஃபீஸில் கூட ஈஸியாக நோ சொல்லிவிடுவேன். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒன்றால் நோ சொல்லவே முடியாது. அவங்க நம்மக்கிட்ட எப்படி ஃபேஸ் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மூஞ்ச காமிச்சிருவாங்களோ, நாளை பின்னா நம்ம அவங்கள பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அஸ் சே எஸ் ஜஸ்ட் டு அவாய்ட் த கில்ட் ஆர் டு மெயின்டைன் அன் இமேஜ்.
ஓகே, இந்த பையன் என்ன சொன்னாலும் எஸ் சொல்லிடுவான். இந்த பையன்கிட்ட ஒரு வேலை குடுத்தா டக்குன்னு முடிச்சுருவான். இந்த பையன் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி தருவான். பட் இன்சைட் வி ஆர் பில்டிங் தி ரிசென்ட்மென்ட். நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. ஓகேவா? ஒரு சில பேருக்கு எஸ் நெறைய ஈஸியா எஸ் சொல்றவங்க பின்னாடி ஒரு ஹிடனான நோ இருக்கு. ஏன்னா, நோ வந்துட்டு அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு கரேஜியஸான கட்ஸ் இல்ல. பிகாஸ் அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ! அவங்க நம்மள வந்துட்டு ஒரு டவுன் இமேஜ் பண்ணிருவாங்களோன்ற ஒரு ஃபீல்லயே, அவங்க வந்துட்டு ஓகே, நான் பண்ணி தரேன், நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாரி போயிடுவாங்க. த பீப்பிள் ப்ளீசிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு பெர்சன் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு பிளானா இருக்கட்டும், ஒரு குரூப் ட்ரிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நீ வந்துட்டு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைப்பாங்க. "நீ பிளான் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 1 டே ஃபுல்லா உட்காந்துட்டு மீட்டிங்ஸ்லாம் விட்டுட்டு, அது இதுவும் பேசிட்டு, குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு, நான் வந்து பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பெர்சனோட புஷ்னால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அந்த பெர்சன் அவங்களோட மீட்டிங்ஸ், டே டு டே வொர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு, ஹி ஆர் ஷி வில் பி வொர்க்கிங் ஃபார் தட் பர்ட்டிகுலர் ட்ரிப் ஆர் பிளான் வாட்டெவர் இட் இஸ். இட் மைட் பி எ பர்த்டே பிளான் ஆர் எனிதிங். ஆனா, அந்த பெர்சனுக்கு அந்த பர்த்டே பிளானுக்கோ, பார்ட்டிக்கோ போற இன்வால்வ்மென்ட்டே இல்லாத ஒரு ஆளா இருந்தா, யோசிச்சு பாருங்க அந்த குரூப் ட்ரிப் பிளான் பண்றது இவங்க தான். கரெக்ட்டா? சி தட்ஸ் ஹவ் திஸ் என்டையர் நோ வொர்க்ஸ். வென் யூ ஆல்வேஸ் சே எஸ், த டே யூ சே நோ, பீப்பிள் கால் யூ செல்ஃபிஷ். நீ நோ சொல்லிட்ட அப்படின்னா, நீ செல்ஃபிஷ். உனக்கு உன்னோட வேலை தான் பெருசு. நீ எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ ஹேவ் டன் மெனி வொர்க்ஸ் ஃபார் தெம், மெனி டாஸ்க் ஃபார் தெம். த டே யூ சே ஸ்டார்ட் with the day when you start saying no, people will call you selfish, because that's how the world and this all matrix has been prepared. ஓகேவா? அதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் பயந்துட்டு நம்மள வந்துட்டு ஒரு மாரி டவுன் இமேஜ் பண்ணிருவாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லவே மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம், இந்த வந்துட்டு இந்த மாரிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்குன்றத விட, why we always struggle to say no? இந்த சொல்றதுக்கு ஏன் நம்மளுக்கு இவ்ளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு? அதாவது the fear of rejections, you know? அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? அவங்க நம்மள வந்துட்டு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்க? அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் இருக்கும். அண்ட் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இனிமே ஒரு சான்ஸ் கிடைக்காது போல. ஓகே. ஒரு குரூப் மேனேஜரோ, இல்ல ஒரு டீம் மேனேஜரோ நம்மகிட்ட ஒரு டாஸ்க் குடுக்குறப்போ, நம்ம அத பண்ண முடியலனாலும் வி ஆர் சேயிங் எஸ் பிகாஸ் இந்த மாரி ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிடுமோ நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்ற மாரி வி வில் சே எஸ். But it is an overburden for you, which is beyond your pay limit, which is beyond your pay scale, which is beyond your team manager's workன்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். பிகாஸ் we have the fear. நம்மள வந்துட்டு எதா பண்ணிருவாங்களோ, நம்ம வேலை சரியில்லன்னு சொல்லிட்டு நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, நம்மள ஒரு சைட்லைன் பண்ணிருவாங்களோ, ஆர் நம்மள பிஐபில போட்டுருவாங்களோ, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளான்ல நம்மள போட்டுருவாங்களோ, this person always is stubborn on what he is doing, he is not டேக்கிங் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் அட் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு சைட்லைன் பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அதே மாரி இந்த கில்ட் ஃபீல், இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு மாரி சொல்லி வளர்த்த ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லும்போது பொலைட்டா இருக்கணும்ப்பா, அவங்க என்ன சொல்றாங்களோ பத்திரமா கேட்கணும்ப்பா, வேலைக்கு போறேன்னா என்ன சொல்றாங்களோ அது செஞ்சுட்டுப்பா, ஆஃபீஸ்க்கு போறேன்னா சாரி வீ ஸ்கூலுக்கு போறேன்னா டீச்சர் சொல்றத கேட்கணும்ப்பா, வீட்டுக்கு போனேன்னா அம்மா சொல்றது, அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும்ப்பா. அப்பா சொல்றது, அம்மா சொல்றது தான் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே இந்த பொலைட்டா வந்துட்டு நம்மள வளர்த்திக்கிட்டு, சேயிங் எஸ் ஹஸ் பிகம் ஆர் ஜெனடிக்கல் திங். அண்ட் வென் யூ ஸ்டார்ட் சேயிங் நோ, யூ வில் பி த ரூட் பர்சன். நீ வந்துட்டு ரொம்ப ரூடான ஆளு, நீ ரொம்ப அரகன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் த பர்சன் ஹூ சேஸ் நோ மைட் பி சம்திங் பீஸ்ஃபுல் இன் ஹிஸ் லைஃப். அவங்க வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஹவு டு யூ ஃபீல் வென் ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ, கொலீகோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நோ சொல்கிற பர்சனாக இருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஷேர் நோ, ஜஸ்ட் ஹாவ் அ வேர்ட் வித் தெம். ஹவு தே ரியலி ஃபீல் சேயிங் நோ டு த பீப்புள் ஆர் கெட்டிங் ரிஜெக்டட் பை தீஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆல். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகே. அண்ட் ஹவு டு வி ஸ்டார்ட் சே நோ? ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் நம்ம வந்துட்டு நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. ஓகேவா? தி சாஃப்ட் நோ பெர்ஸ்பெக்டிவ் இஸ் லைக் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். பட் யூ ஹேவ் ஆல்ரெடி மோர் கமிட்மெண்ட்ஸ் டு டூ, மோர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சம் சைட்லைன்ஸ் டு டூ. ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் ஆல்ரெடி யூ ஹேவ் மெனி திங்ஸ் இன் யோர் பிளேட்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக உங்கள் கையில் நிறைய வேலை இருக்குது. அது போக யூ ஹவ் பீன் கமிட்டட் ஃபார் மெனி மோர் ஒர்க்ஸ் பை யுவர் சுப்பீரியர் ஆர் எனிதிங்.
Okay, I'd love to do, this is how you want to, address that. I would love to do, but I have other commitments அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாஃப்ட் நோ சொல்லலாம். பட் இதை நான் வந்துட்டு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இதை நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். பட் இன் ரியாலிட்டி do we say that? No, right? We will never say that because it's the fear. இதை நம்ம வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன், இதை நான் சொல்லும்போது நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக கேட்கும்போதே உங்களுக்கு தெரியுது how you will say this to your manager. நீங்கள் வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. கரெக்டாக நான் சொல்லும்போதே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. கேன் we do that? No. Right? The honest no is like, right now I'm stretched thin, I won't do justice to this. See, these are all harsh. ஓகேவா, அந்த ஹார்ஷாக வந்துட்டு நோ சொல்கிறதுன்றது which will always trigger you into a different angle. ஓகேவா, இந்த பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன தான் உங்களை புஷ் பண்ணியிருந்தாலும் you will never able to say no in the office environment. ஓகேவா, நாட் ஒன்லி இன் தி ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், ஈவன் இன் தி ரிலேட்டிவ்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா, அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சியான டேஸில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டான டாஸ்க் கொடுத்துட்டு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக, யூ வில் பி ஹேவிங் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ஆர் சம்திங். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, இஃப் யூ ஹவ் பீன் ஆஸ்ட் டு டூ தட், ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகே ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் பட் ஐ ஹோப் திஸ் மைட் எக்ஸ்டெண்ட் அண்ட் ஐ ஹேவ் சம் பர்சனல் ஒர்க்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஸ்டில் நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. ஓகேவா, பட் நீங்கள் வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அர்ஜென்ட் பட் ஐ ஹேவ் டு பாஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூஸ் திஸ் வென் யூ நீட் டு சே நோ வித்தவுட் சவுண்டிங் கோல்டு. ஓகேவா, அந்த ஒரு கோல்ட் ஹார்ஷான ஃபீல் வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் சொல்லலாம். in a way that I understand this is urgent, but I have to pass. Hope you understand. I have some family commitments to do so. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி வி நெவர் சே திஸ் ஆஸ் அ பாயிண்ட். நம்ம ஒரு கன்சிடரேஷன்லேயே எடுக்க மாட்டோம். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி நோ சொல்லாமல் எஸ் சொல்லும்போது வாட் ஆல் த திங்ஸ் யூ சாக்ரிஃபைஸ் இன் தி கார்ப்பரேட் வேர்ல்டு. இந்த கார்ப்பரேட் விஷயத்தில் எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஓகே, your time with family, the valuable time with your family, உங்கள் கிட்ஸ் கூட, உங்கள் ஃபேமிலி ஒய்ஃப் கூட, your parents கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் your ரெஸ்ட் அண்ட் ஹெல்த். அந்த ஒரு ரெஸ்ட்டே கிடையாது. you are running for 7 days. ஓகே, the person who works a lot is been stretching and working for even Saturdays and Sundays. ஓகேவா, அண்ட் உங்களுக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், யுவர் ஓன் டு டூ லிஸ்ட். உங்களுக்கு பேங்க் போக வேண்டியதாக இருக்கும், இல்லை வந்துட்டு உங்களோட ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு தேவைப்படுற ஒரு விஷயம் நீங்கள் வாங்க வேண்டியதாக கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் யுவர் ஓன் டு டூ லிஸ்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு யூ ஆர் சேயிங் எஸ் அண்ட் தெர் இஸ் அ ஹிடன் நோ இன் இட், பட் யூஸ்வலி டு யுவர் ஓன் பீஸ். ஓகேவா, அந்த ஓன் பீஸ்க்காக நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்க. If the request costs you your peace, it's too expensive. Okay, if someone requests you for something, if it is costing you your peace of mind or your mental peace, it's too expensive. That's what I would say. கரெக்டா? அண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளை வந்துட்டு நோ சொன்னால் ரூடாக இருக்கும், எல்லோரும் நம்மளை வந்துட்டு ரூடாக பார்ப்பாங்க, நம்மளை வந்துட்டு செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. What is that going to change? Let them say that you are rude. Let them say that you are selfish. Let it be. அப்படியே இருந்துட்டு போட்டுமே, என்ன சேஞ்ச் ஆக போகுது? 10ஓட 11 நம்மளை ஒருத்தம் ஹேட் பண்ணுறாங்கன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் லைஃப்பில் நம்மளுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது ஓவர் கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஃபேமிலி பீஸ், மென்டல் பீஸ் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு வேலை பண்ணணுமா கோபி? தேவையில்ல. ஓகேவா, த ரைட் பீப்புள், if your manager is a leader and not a manager, the right people will understand your no. Okay, but it's a rare case phenomena. Okay, but the wrong people will use your S. See, it's deep. In the rendu statement too konja deep aanadu. So that's how you have to relate these perspectives.
And you have to make sure that you are setting a boundaries, boundaries is very much important. அந்த boundaries செட் பண்ணுறதுன்றது ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம். Boundaries don't push people away. You have to understand that boundaries will never push people away. They show you who should stay in your boundaries. ஓகேவா? உங்கள் பவுண்ட்ரிஸ்குள்ளே சேர்றவங்க மட்டும்தான் சேருவாங்க. யூ ஷுட் நாட் புஷ் பீப்புள். யூ பவுண்ட்ரிஸ் டோன்ட் புஷ் பீப்புள் அவே. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஒரு பவுண்ட்ரி போட்டுட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே போயிடுவாங்க. நோ, நத்திங் லைக் தட். த பீப்புள் ஹூ ஃபிட்ஸ் இன் யுவர் பவுண்ட்ரிஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டே இன் யுவர் பவுண்ட்ரிஸ். ஓகே, தட்ஸ் ஹவு யூ ஹாவ் டு ஃப்ரேம் தி பவுண்ட்ரிஸ். அந்த பவுண்ட்ரிஸ்ன்றது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரி I hope this episode has made you feel seen. இந்த மாதிரி ஒரு டீப்பான கான்வர்சேஷன் உங்களுக்கு எங்கேயா ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் ட்ரிகர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு தேடி வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் அண்ட் தாட்ஸ் பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம். ஜஸ்ட் கோ டு அவர் ஸ்பாட்டிஃபை. நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கோ இல்லை யோர் ஓன் ப்ரிஃபரன்சஸ் 1, 2, 3, 4, 5 எனிதிங் இஸ் ஓகே. பட் லெட் அஸ் நோ தி பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம்? வி ஆர் ஆல்மோஸ்ட் 38+ எபிசோட்ஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். போய்கிட்டே இருக்கோம். ஹவ் ஆர் வி கோயிங், எப்படி நம்ம போய்கிட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் கிரிட்டிசிசம் இஸ் வெரி மச் வெல்கம். தட்ஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். ஐ எம் நாட் அட் ஆல் ஃபியர்ட் ஆஃப் நோ. ஐ எம் ரெடி டு கெட் தி கிரிட்டிசிசம்ஸ். இந்த எபிசோடுக்காக சொல்லலை, பட் ஐ எம் ரெடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட் உங்களை வந்துட்டு சேரணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட திங்ஸ் அண்ட் தாட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் someone asks for your time, your energy or your bandwidth, pause and ask yourself, is this draining me or fulfilling me? And if the answer is draining, say it with grace, say it with strength. நோடா முடியாதுடா.